பேட்டரி கார்கள் அவருடைய சொந்த நிதியில இருந்து கொடுத்து அங்கே வருகிற வயது முதிர்ந்தவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, நோயாளிகள் அதுபோல நடக்க முடியாதவர்களுக்கெல்லாம் உதவுகிற வகையில் சொந்த நிதியிலிருந்து 2 பேட்டரி கார்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் பக்கத்து ஊருக்காரன், அந்த வகையில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு அம்மாவின் ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் தடையின்றி வழங்கினார்கள். இந்த அரசு மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கவில்லை. அடிக்கடி மின்வெட்டு, விவசாயிகளுக்கு தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்கிட வேண்டும். 65,000 விவசாயிகள் தட்கல் முறையில் மின் இணைப்பு பெற பணம் கட்டியிருக்கிறார்கள், நீண்ட காலமாக காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடன் மின் இணைப்பு வழங்கிட வேண்டும். டெல்டா மாவட்டத்தில் நிலத்தடி நீரை, கிணற்று நீரை பயன்படுத்தி குறுவை 2.5 லட்சம் ஏக்கரில் பயிரிட்டார்கள். இதில் 1 லட்சம் ஏக்கர் அளவுக்கு பயிர் கருகிவிட்டது. ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கவில்லை. மழையும் பொய்த்து போனது. வறட்சியால் நிலத்தடி நீர் ஆழத்திலே போய்விட்டது. அடிக்கடி மின்வெட்டு, மும்முனை மின்சாரம் கொடுக்கவில்லை. எனவே கருகிய 1 லட்சம் ஏக்கர் குறுவை பயிருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மின்கட்டணம் கணக்கில்லாமல் கூடியுள்ளது. எந்த அடிப்படையில் மின்கட்டணம் நிர்ணயம் செய்கிறீர்கள் என்றே தெரியவில்லை. வீட்டு மின் இணைப்பு கட்டணம் மாதம் கணக்கிடப்படும் என்றீர்கள். இதுவரை 2 மாதத்திற்கு ஒரு முறைதான் கணக்கிடப்படுகிறது. எப்போது முதல் தொடங்க போகிறீர்கள்? அனைத்து மின் இணைப்புகளுக்குமே ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என பத்திரிகையில் செய்திகள் வந்தது. எப்போது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த போகிறீர்கள்? இதன் பயன் என்ன? மின்துறையில் பல நிலைகளில் பணியிடம் காலியாக உள்ளது. எப்போது பணியிடங்கள் நிரப்பப்படும்? தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில் கடும் வறட்சி, குடிக்க தண்ணீருக்கு பஞ்சம், ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. மக்கள் குளிக்க வெகு தொலைவுக்கு தண்ணீரை தேடி போகிறார்கள். எனது வேதாரண்யம் தொகுதியில் சவுக்கு, மா, தென்னை மரங்கள் பயன் தரும் விவசாய பயிர்கள் கருகிவிட்டது. தாவேக அரசு தக்க இழப்பீடு வழங்க வேண்டும். எப்போது மேட்டூர் அணையை திறக்கப் போகிறீர்கள் சொல்லுங்கள். காலதாமதம் ஆகும் என்றால் மக்களுக்கு, கால்நடைகளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். காலதாமதம் செய்யாமல் கொடுங்கள். அவசரம், இது அவசியம். குறுவை இல்லை, சம்பா சாகுபடிக்கு காலத்தோடு தண்ணீர் திறக்க வேண்டும். காலதாமதம் ஆக ஆக சம்பா பயிரும் வடகிழக்கு பருவமழையால் சேதமடையும். விவசாயிகளுக்கு, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறது. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்தியாவிலேயே தமிழகத்தை அனைத்து துறையிலும் முதலிடத்திற்கு வளர்த்தெடுத்தவர்கள் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் 1972ஆம் ஆண்டு இனாம் எஸ்டேட்டுகள் இனாம் ஒழிப்பு ரைத்து வாரியாக மாற்றுதல் திருத்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவை சட்ட முன்வடிவு எண் 18/1972 நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் முன்மொழிந்தவர் எங்களுடைய வணக்கத்திற்குரிய திரு AK சுப்பையா அவர்கள். ஆதரித்து பேசியவர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு KA வகாப் அவர்கள், திரு மணலி சி கந்தசாமி அவர்கள், திரு கோவை செழியன் அவர்கள், திரு J ஜேம்ஸ் அவர்கள், திரு KTK தங்கமணி அவர்கள், கொள்கை ரீதியாக அன்றைக்கு அமைச்சராக இருந்த மாண்புமிகு அமைச்சர் பாவு சண்முகம் அவர்கள், எங்களுக்கு அதிகாரிகள் அரசு அலுவலகத்திலிருந்து கருத்துரை வரவில்லை என்பதால் இப்போதைக்கு எங்களால் அறிவிக்க முடியாமல் இருக்கிறது, ஆனால் கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அன்றைக்கே சொல்லியிருக்கிறார். அவருடைய பதிலுக்கு பின்னர் திரு AK சுப்பையா அவர்கள் தனது தீர்மானத்தை திரும்ப பெற்றிருக்கிறார். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, (1860) முதல் 1972 வரை 14 இனாம் முறைப்படுத்தும் சட்டங்களும் பின்னர் இனாம் ஒழிப்பு சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு உழுது கொண்டிருந்த உழவர்களுக்கு உரிமை வழங்கப்பட்டது. மேற்படி 14 சட்டங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது ஜமீன் ஒழிப்பு சட்டம் 26/1948, இனாம் ஜமீன் ஒழிப்பு சட்டம் 26/1963, சிறு இனாம் ஒழிப்பு சட்டம் 30/1963 ஆகியவைகளாகும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் 1863 பதிவுத்துறை துவக்கப்பட்டு பின்பு சார் பதிவாளர் அலுவலகங்களில் கோவிலுக்கு கடவுளின் பெயரால் தனிநபர்கள் தங்களுடைய
சொந்த சொத்துக்களை தானமாக பதிவு செய்து கொடுத்த சொத்துக்களே கோவில் நிலங்களாகும். இனாம் நிலங்கள் கோவில் நிலங்கள் அல்ல. விரும்பிய மதத்தை வளர்ப்பதற்காக தனிநபர்களால் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இனாம் நிலங்கள் என்றால் யார் நேரடியாக அனுபவிக்கிறார்களோ அவர்கள்தான் குடிவார உரிமையாளர்கள். கோவிலுக்கு வரியை செலுத்தி வந்தாலும் அது கோவில் நிலங்கள் அல்ல. இனாம் முறை ஒழிக்கப்பட்டு யார் நிலத்தை அனுபவித்தார்களோ அவர்களே நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை உறுதி செய்து அவர்களை அரசுக்கு நேரடியாக வரி செலுத்த சொல்கிற சட்டம்தான் இனாம் ஒழிப்பு சட்டம். கோவில் இதுவரை நிலங்களின் மூலம் பெற்று வந்த வருமானத்தை தஸ்திக், பேரிச், மோகினி என்கிற பெயரில் ஈட்டுத் தொகையாக தமிழ்நாடு அரசிடமிருந்து பெற்று வருகிறது. ஆண்டுதோறும் வழங்கப்படும் இந்த ஈட்டுத் தொகையை 2019 அரசாணை எண் 24 மூலம் 10 மடங்கு உயர்த்தி 27,97,415 மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான அரசு வழங்கி இருக்கிறது. கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் பொறுத்து எந்த சட்ட பிரச்சனையும் இல்லை. மன்னர்களால், ஜமீன்தாரர்களால், பாளையக்காரர்களால் மானியம் கொடுக்கப்பட்டு அதன் வருமானத்தில் ஒரு பங்கை ஆலயத்திற்கோ கொடுக்க சொல்லி இருந்தால் அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இந்தியா முழுவதும் சுதந்திரத்திற்கு பின்னர் ஒவ்வொரு மாநிலமும் கோவில் நிர்வாகங்கள் பொறுத்து அந்தந்த மாநிலங்களில் தனித்தனி சட்டங்கள் இயற்றப்பட்டு விட்டது. அப்படி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்து சமய அறக்கட்டளைகள் சட்டம் 22/1959 இயற்றப்பட்டது. தமிழ்நாடு HRNC ஆக்ட் 22 of 1959 பின்பற்றப்படுகிறது. அறநிலையத்துறைக்கு என்று தேசிய அளவில் பொது சட்டம் எதுவும் இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில சூழ்நிலைக்கு ஏற்ப மக்கள் நலன் கருதி மேற்படி வகை இனாம் ஒழிப்பை பொறுத்து புதிய சட்டங்களையும் திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திவிட்டனர். தமிழ்நாட்டில் மேற்படி சட்டத்தின் அடிப்படையில் காலத்திற்கு ஏற்ப திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வராத காரணத்தினால் தமிழ்நாட்டில் பல ஆயிரம் வழக்குகள் சிவில் நீதிமன்றங்களிலும் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகங்களிலும் வருவாய்த்துறை நீதிமன்றங்களிலும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் நிரந்தர தீர்வுகள் இல்லை. கால விரயமும் பண விரயமும் ஏற்படுகிறதே தவிர இனாம் சொத்துக்களையும் கோவில் சொத்துக்களையும் ஒன்றாக நினைத்து குழப்பம் இருப்பதால் மேற்படி இனாம் ஒழிப்பு சட்டத்தை அனுசரித்து சட்டத்தை கொண்டு வர வேண்டியது காலத்தின் கட்டாயமாகிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர்கள் துறையிலேயே ரொம்ப இது அடிப்படை சுதந்திரம். புரியுதுண்ணே. மாண்புமிகு உறுப்பினர் 15 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். இந்து சமய நன்றி இந்து சமய அறநிலையத்துறைக்கு அவர்கள் துறையிலேயே நீதிமன்றம் அமைத்து தனி சட்ட வழிமுறை கொடுக்கப்பட்டுள்ளதால் அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே தீர்ப்பு சொல்லப்படுவதால் ஒருதலை பட்சமான தீர்ப்புகளை வழங்கப்படுகிறது. உரிமையியல் நீதிமன்றத்தில் உள்ள நடைமுறை இந்து சமய அறநிலையத்துறையில் வழக்கு விசாரணையில் பின்பற்றாத காரணத்தினால் முன்னோர் கால ஆவணங்களை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளாத சூழ்நிலை உள்ளது. குறிப்பாக இனாம் நிலங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆபீசர் மூலம் 1967 பட்டா வழங்கப்பட்ட போது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாததால் தங்களிடம் இருக்கும் ஆவணங்களை காண்பித்து பட்டா பெற தவறிவிட்டார்கள். குறிப்பாக என்னுடைய தொகுதியான வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமானது என 29,000 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிறார்கள். அதில் சுமார் 17,000 ஏக்கர் உப்பளங்கள் என்ற வகையிலும் சுமார் 12,866 ஏக்கர் இனாம் வகையிலும் மக்களிடம் இருந்து வருவதாக இந்து சமய அறநிலையத்துறையே 13/7/2024 பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது. இதில் நேரடியாக கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் எவ்வளவு, இனாம் நிலங்கள் எவ்வளவு, ஆலயத்திற்கு குத்தகை செலுத்தி வந்தவர்களில் எத்தனை பேருக்கு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் அடிப்படையில் பட்டா வழங்கப்பட்டது போன்ற விவரங்கள் இந்து சமய அறநிலையத்துறையிலேயே தெளிவாக இல்லை என்பதுதான் உண்மை. அதிலும் குறிப்பாக வேதாரண்யம் நகரத்தில் சுமார் 194 ஏக்கர் நிலம் ஒரே புலையன் 175 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதில் சுமார் 900 பேருக்கு மேல் வீடு 900 பேருக்கு மேல் வீடு வணிக வளாகம் நிறுவனங்கள் கட்டி அனுபவித்து வருகிறார்கள். அதில் 120 பேர் தனது அனுபவத்திற்கான ஆவணங்களை காண்பித்து 1965 கட்டி அனுபவித்து வருகிறார்கள்.
அதில் சுமார் 120 பேர் தனது அனுபவத்திற்கான ஆவணங்களை காண்பித்து 1965 தஞ்சாவூர் செட்டில்மெண்ட் ஆபீசர் மூலம் பட்டா பெற்றுள்ளார்கள். அவர்களின் உரிமை உச்சநீதிமன்றம் வரை சென்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள நபர்களும் அவர்களைப் போல் அனுபவத்தில் இருந்தவர்கள் தான் குறிப்பிட்ட காலத்திற்குள் அணுகவில்லை என்று கூறி பட்டா வழங்க மறுத்துவிட்டனர். பிறகு நீதிமன்றத்தை நாடி மீண்டும் செட்டில்மெண்ட் ஆபீசர் நியமனம் செய்து 2 நிமிஷம் விசாரணை செய்து பட்டா வழங்க உத்தரவாகியுள்ளது. WA 1743/2012 அதன் பேரில் மேல்முறையீடு ஆலயத்திற்கு பாதகமாக தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் மேல்வார குத்தகை பெற்றுக் கொண்டிருந்த மேற்படி வேதாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் சார்பில் மேற்படி 120 பேரை தவிர ஆலயத்தின் பேரில் பட்டா இருக்கிறது என்று கூறி வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் ஒவ்வொருவரும் பல கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக அறிவிப்பு அனுப்பி வருகிறார்கள். இது எந்த வகையில் நியாயம்? இது முழுக்க முழுக்க சட்டம் சார்ந்த பிரச்சனையை தவிர அரசு அதிகாரிகள் தரப்பினரையோ பயனாளிகள் தரப்பினரையோ இந்து சமய அறநிலையத்துறையோ குறை கூறுவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மேற்படி 120 பேர் பெற்ற பட்டா நிலங்கள் பதிவையும் தடை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் பிரிவு 78, 79 பல தலைமுறைகளாக குடியிருப்பவர்களை கூட திருடர்கள் என்று பொருள்படும் ஆக்கிரமிப்பாளர் என்ற சட்ட வார்த்தையை பயன்படுத்தி 78 மூலம் அறிவிப்பு கொடுத்து பெயரளவில் விசாரணை நடத்தி அவர்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கிறார்கள். பிரிவு 79 படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் காவல்துறையினரோடு ஒரு குறிப்பிட்ட தேதியில் வலுக்கட்டாயமாக உறுப்பினர் தயவு கூர்ந்து இன்னும் 4 பேர் படிக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. கடைசியாக கூட வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ கரூரில் நீங்கள் இந்த அரசு பட்டா கொடுத்துருக்கு, அதே போல் புதுக்கோட்டையில் பட்டா கொடுத்துருக்குறீங்க, அதே போல் கேரள அரசு சட்ட மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது. கர்நாடகத்தில் இதே குறித்து சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிஜேபி ஆட்சி நடத்துகிற ஆதரவோடு ஆட்சி நடத்திய ஆந்திராவில் சட்ட மசோதா அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல குஜராத்தில் சட்டமொழிவு வந்திருக்கிறது. கர்நாடகாவில் சட்ட மசோதா தாழ்மையா தெரிவிச்சுக்கிறேன். நீங்க அடுத்த உறுப்பினரோட நேரத்தையும் சேர்த்து எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து நன்றி சொல்லுங்க. தலைவரே, உங்களுக்கு சாமானிய மனிதனின் பிரச்சனை. நம்ம அண்ணன் எப்ப வேணாலும் பேசலாம். தாழ்மையா கேட்டுக்கிறோம். அடுத்தவங்க நேரத்தை எடுத்துக்காம கொஞ்சம் அவை விரைவா முடிக்கிறதுக்கு உங்களுடைய உதவியை தான் கேட்கிறேன். சீக்கிரம் முடிங்க. நீங்க சொல்வதை 100% ஏற்கிறேன், நன்றி. அதே போல கர்நாடக மாநிலத்தில் முழுமையான சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த சட்ட முன்வடிவை மசோதாவை நான் கையிலே வைத்திருக்கிறேன். நான் பேசியிருப்பது அனைத்திற்கும் ஆவணங்களை கையிலே வைத்திருக்கிறேன் என்பதை நான் இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால் நான் கேட்பதெல்லாம், எப்படி நீங்கள் கரூரிலே கொடுத்து இந்த பட்டா கொடுத்தீர்களோ, புதுக்கோட்டையில் அங்கே எப்படி பட்டா கொடுத்தீர்களோ, அதை போலவே எங்கள் மக்களும் தவிக்கிறார்கள். இந்த மக்களும் வேதாரண்யத்து மக்களும் 29,000 ஏக்கரிலே அவர்கள் அகப்பட்டு கொண்டார்கள். வேறு நிலமே இல்லை. பட்டா நிலங்கிறது மொத்த நகரத்தில் வேதாரண்யத்தில் 2% கூட இருக்கிற வாய்ப்பு இல்லை. அதனால் அரசு இந்த சட்ட மசோதா இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தை மறுபரிசீலனை செய்து நீங்கள் திருத்தத்தோடு நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஒரு 32 சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அது அறிக்கையில் கொடுத்தாச்சு. உங்கள் கோரிக்கையை வைங்க, கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. மாண்புமிகு அவை முன்னவர் அவர் விடுங்க, அண்ணன் முடிச்சிட்டோம். இல்லை, இந்த இனாம் ஒழிப்பு நிலத்தின் தொடர்பாக நிபுணர்கள் குழு அமைத்து ஆய்வு செய்து அதன்படி நடவடிக்கை எடுப்போம் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று காலத்தின் அருமை கருதி நான் இதோடு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இனாம் நிலத்தை பொறுத்தவரையிலும் கோயில் நிலத்தை பொறுத்தவரையிலும் 2 துறைகளும் இல்லைங்க, சொல்லி முடிக்க வரைக்கும் கொடுங்க, தலையாட்டக்கூடாது. ஏன்னா 2 துறைகளும் ஆய்வு செய்து தான் கரூரில் அந்த நிலத்தை 3084 ஏக்கர் எடுக்கப்பட்டது 3 நாட்களுக்குள்.
அதே போல் புதுக்கோட்டையிலும் அதுதான் செய்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் அவர்தான் இணைந்து 2 துறையும் செய்கிறது. ஏன்னா கோயில் லேண்டுங்கிறது வந்து அதுக்கு ஒரு இருக்குது உங்களுக்கு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் இருங்க சொல்லிடுறேன். இனாம் லேண்ட் என்பது அது தெளிவாக நாங்கள் முடிவு செய்து 2 துறையும் கலந்து அந்த முடிவுகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவில் இருக்கிறது. இல்லைன்னா டீட்டெயிலாக சொல்லிடலாம். அதனுடைய தீர்ப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தீர்ப்பு வந்த உடனேயே நீங்கள் சொல்வதைப் போல என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டுமோ அந்த வழிமுறைகளை இந்த அரசு செய்யும்.